أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் நம்முடைய தஃப்சீர் பயணம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறதுமா அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தஃப்சீருக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். ஏற்கனவே சில சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சில சிறப்புகளை நம்ம பார்த்துட்டோம். தஅவுத் பஸ்மலாவையும் பார்த்தாச்சுமா. இப்போ அதுக்கு அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ள நுழைவோம். எனக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் சொல்றதுக்கு நான் 2 தஃப்சீர் எடுத்திருக்கேம்மா நானு. இது என்னுடைய கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. நான் எடுத்திருக்கிற தஃப்சீர்களுடைய பெயர் வந்துமா தஃப்சீர் ரூஹுல் பயான், தஃப்சீருல் ஹமீத் ஃபி தஃப்சீரில் குர்ஆனில் மஜீத். ஒரு சில கருத்துக்களுக்காக மட்டும் இந்த சூராவுக்கு மட்டும் இது எடுத்திருக்கேம்மா. மற்றபடி நம்ம பார்க்கறது எல்லாமே தஃப்சீர் இப்னு கசீர் மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுல சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சில சிறப்புகள் இதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1-2 விஷயங்கள் மட்டும் நான் இதுல இருந்து எடுத்திருக்கேம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பத்தி சிறப்புகளை நம்ம பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். நபி மொழியினுடைய வாயிலாக இந்த சிறப்புகளை பார்க்குறப்போ நமக்கு என்ன வரும்னா, ரூஹுல் பயான்ல இருந்து ஒரு சில வரிகள் மட்டும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தஃப்சீர் இப்னு கசீருக்குள்ள போயிடுவோமா. ரூஹுல் பயான் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, 10 சூறாக்கள் 10 துன்பங்களை நம்மை விட்டு விலக்கும். அதுல வந்து சூரத்துன் நாஸ் உறுதியின்மையை விலக்கும், வஸ்வசாக்கள் வருவதை விட்டு நம்மளை பாதுகாக்கும். சூரத்துல் ஃபலக் பொறாமையை விட்டு நம்மை பாதுகாக்கும். சூரத்துல் இஹ்லாஸ் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் பாதுகாக்கும். சூரத்துல் காஃபிரூன் மரண வேளையில் குஃப்ரு உண்டாவதை விட்டும் பாதுகாக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் கௌசர் பகைவர்களுடைய பகைகளை விட்டும் நம்மை விலக்கி பாதுகாக்கும். சூரத்துல் முல்க் கபருடைய வேதனையை விட்டும் நம்மை பாதுகாக்கும். சூரத்துல் வாக்கியா தரித்திரத்தையும் வறுமையையும் நம்மை விட்டு விலக்கும். சூரத்துல் துஹான் கியாமத்து நாளுடைய திடுக்கங்களை நம்மை விட்டு பாதுகாத்து காக்கும். சூரா யாசின் கியாமத்து நாளுடைய தாகத்தை நம்மை விட்டு விலக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட சிறப்பான சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தஃப்சீர். இன்னும் தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த சூரால ஷிஃபா இருக்குன்னு ஏற்கனவே நம்ம இப்னு கசீர்ல பார்த்தோம். இதற்கான காரணங்களாக ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்கம்மா. வல்லாஹு அலம். இதெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பெரியவங்க இல்லைன்னா கூட அந்த பெரியாருடைய கருத்துக்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்குதுமா. மாஷா அல்லாஹ். ஃபா வா ஷீன் ஸா ஹா ஜீம் சா இந்த 7 அட்சரங்கள், இந்த 7 எழுத்துக்கள் இல்லாத ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. அதனால இந்த சூராவுக்கு ஷிஃபாவுடைய தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிடுறாங்கம்மா. வல்லாஹு அலம். இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதுல அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் என்ன தஃப்சீர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இறை துதிகள் திக்ர்களிலே மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போல துவாக்களிலே மிகவும் சிறந்தது, பிரார்த்தனைகளிலே மிகவும் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அடியாருக்கு ஒரு அருட்கொடை ஏதாவது ஒன்றை வழங்குவதற்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா நமக்கு உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன அருட்கொடையை அல்லாஹ் கொடுத்தானோ அதை விட மேலான ஒரு அருட்கொடையை அல்லாஹ் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை பாருங்கம்மா. மாஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம நாம சூரியன் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை. ஏன்னா இதன் மூலமாக நம்ம நன்றியும் தெரிவிக்கலாம். இது வந்து தஃப்சீர் இப்னு கசீர்ல இல்லம்மா, நோமான் அலிகான் அவங்க தஃப்சீர் பண்ணக்கூடிய விஷயங்களை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டது. அந்த ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு அருட்கொடை கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லலாம். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் நன்றி செலுத்தி சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நன்றியா அல்லாஹ்
செலுத்தக்கூடிய விதமும் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து மனிதன் பெருமைப்பட்டு பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பார்த்து பிரமிப்புல நிக்கிறான். ஒரு பெரிய ஒரு கட்டடம், ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு கார் உதாரணத்துக்கு. அத பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நன்றியையும் அல்ஹம்துலில்லாஹ் மூலமாக தெரிவிக்கலாம். அதேபோல அ நாம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பற்றிய படைப்புகளை பற்றிய பிரமிப்பையும் அல்ஹம்துலில்லாஹ் மூலமாக வெளி கொண்டு வரலாம். பொதுவா இந்த இந்த இடத்துலம்மா நோமான் அலி கான் அவங்க சொல்லக்கூடிய அந்த தஃப்சீர்ல ஒரு அழகான ஒரு கருத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேம்மா. அல்லாஹு தாலா எல்லா இடத்துல நிறைய இடங்கள்ல குல் அஊது பி ரப்பின் நாஸ், நபியே நீர் கூறுவீராக நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கிறேன். இப்படி நம்மள சொல்லி நபி மூலமாக குர்ஆன் ஆயத்துக்களை இறக்கியிருக்கா. நாமளும் அதை சொல்றோம், கேட்கிறோம். ஆனா இந்த இடம் வந்து ஏவல் வினை கிடையாது. இது ஒரு செய்தி வாக்கியம். இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல வந்து யஹ்மதுல்லாஹ ரப்பில் ஆலமீன் சொல்லியிருக்கலாம். அகிலங்களை படைத்த ரப்பாகிய அல்லாஹ்வை புகழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் இதுல கட்டளை ஒண்ணுமே கொடுக்கல. எந்த கட்டளையும் அல்லாஹ் சொல்லல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த விதமான கட்டளையும் இதில் இல்லை. ஏன்னா நம்ம புகழ்ந்தாலும் புகழ மறுத்தாலும் அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய சில ஈன ஜென்மங்களாகவே யாரும் இருந்தாலும் புகழ் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது. மனிதனை கட்டளைப்படுத்தி அதுல சில பேர் செய்யலாம், சில பேர் செய்யாம இருக்கலாம். ஆனா எந்த விதமான ஏவலுக்கு கட்டுப்படுதல் கட்டுப்படாமை இந்த 2 தன்மைகளையும் விட்டு முழுக்க விலகி அல்லாஹ் இதை ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கான்னு சொன்னா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது எனக்கு ரொம்ப ஒரு மனதை பாதிச்சுச்சுமா. ஆமா உண்மைதானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர், பெரும்பான்மை மக்கள் அல்லாஹ்வை புகழும் தன்மை இல்லாம இருக்காங்க. புகழக்கூடிய அந்த உரிமம் பெற்ற இஸ்லாமிய மக்கள் கூட உலகத்தை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். துனியாவுள்ள பொருட்களை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம புகழ்றோமோ புகழையோ புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இட்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸ்மா. அதுல எது கட்டளை கிடையாது. அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் சொந்தம். தஃப்சீருக்கு வருவோம்மா. தஃப்சீர் இப்னு கஸீருக்கு வந்துடுவோம்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு எவர் சொல்கிறாரோ அவருக்கு முன்பு கிடைத்ததை விட சிறப்பான ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் பதிவாகி இருக்குமா. ஒரு அல்லாஹ்வுடைய அடியார்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இறைவா உனக்கே உரிய மாண்புக்கும் உன் மகத்தான அதிகாரத்திற்கும் ஏற்ற புகழ்யாவும் உனக்கே உரியன அப்படின்னு அல்லாஹ் புகழ்ந்துட்டாங்க. நன்மை தீமைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் 2 பேரும் என்ன நன்மைகளை எழுதுறதுன்னு தீர்மானிக்க முடியாம தடுமாறுறாங்க. இதை அறிவிக்கிறவங்க வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க பதிவான நூல் வந்து இப்னு மாஜா. அப்போ அவங்க 2 பேரும் அல்லாஹ் கிட்ட போய் கேட்கிறாங்க, எங்கள் ரப்பே, ஒரு அடியார் உன்னை துதிச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுக்கு என்ன நன்மை எங்களுக்கு எழுதுறதுன்னு தெரியலையா அல்லான்னு சொல்றாங்க. அப்படி அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே காய்ந்து விழக்கூடிய இலைகள் எண்ணிக்கை கூட அல்லாஹ்வுடைய பதிவேட்டுல இல்லாம இல்ல. ஆனா மறுபடியும் மலக்குமார்கள் மூலமாக அந்த வார்த்தையை கேட்க அல்லாஹ் விரும்புறான். அதுக்கு அந்த வானவர்கள் சொல்றாங்க, லக்கல் ஹம்து யா ரப்பி கமா யம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக் அப்படின்னு இந்த மலக்குகள் சொன்ன உடனே ரப்பு இப்படிதான் அவங்க சொன்னாங்கன்னு மலக்குமார்கள் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், என் அடியார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அவர் என்னை சந்திக்கும் பொழுது நானே அவருக்கு உரிய பிரதிபலனை கொடுப்பேன் என்று கூறினான். இந்த அல்ஹம்துலின் வார்த்தை அல்லாஹ் புகழ்றது அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் புகழ்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன்னா அந்த புகழ் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. படைப்புகளை புகழ்ந்து படைப்புகள் மண்டியிடக்கூடிய ஈனத்தனத்தை விட்டும் நம்மை அது பாதுகாக்கிறது. ஒரு கேடயம் அது. அல்ஹம்து அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பு சொல்லாக அல்ஹம்த் அப்படின்னு வந்திருக்கு. இத பொதுவா வந்து ஹம்த் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா அது வந்து ஒரு பொது பெயர் சொல். பொது பெயர் சொல் குறிப்பு பெயர் சொல் 2க்குள்ள டிஃபரெண்ட் உங்களுக்கு விளங்கி இருக்குமா. உதாரணமா பேனா மாணவனுக்கு தேவையானது. இதுல வந்து பேனா யாரையும் குறிக்கல. அது வந்து ஒரு இன்டெஃபினிட் வேர்ட். அது வந்து ஒரு பொது பெயர் சொல். ஆனா பேனாவில் இங்கு உள்ளதா அப்படின்னு ஒரு மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்கிறாங்கன்னா, இந்த இடத்துல அந்த மாணவனுடைய பேனாவை அந்த ஆசிரியர் குறிச்சிட்டார். அப்ப அது குறிப்பு பெயர் சொல். அரபிக்ல வந்து குறிப்பு பெயர் சொல்ல வந்து இஸ்முல் மஹரிஃபானு, பொது பெயர் சொல்ல இஸ்முன் நக்கீரான்னு சொல்லுவாங்க. இந்த அல்ஹம்து அப்படிங்கிறது ஒரு வரைநிலை இடைச்சொல் அப்படின்னு சொல்றான். எல்லா நிலைகளிலும் புகழ் அல்லாஹ்வுக்கு பொறுப்புரியது.
அந்த அல்ஹம்து குறிப்பா புகழ். புகழ் எந்த நிலையில, எந்த இடத்துல, எந்த வகையில் சொல்லப்பட்டாலும் அது எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சொந்தம். அது எந்த மனிதனுக்கும், எந்த கருவிக்கும், எந்த இயற்கை சூழ்நிலைகளுக்கும் சொந்தம் அல்ல. அப்படிப்பட்ட அற்புதமான அல்லாஹு தஆலாவுடைய புகழ் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன். இல்ல ரப் அப்படிங்கிற சொல்லுக்கு அதிகாரம் படைத்த உரிமையாளன் அப்படின்னு பொருள்மா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆரம்பத்துல தன்னை ரப்புன்னு தான் அறிமுகப்படுத்துறான். சூரத்துல் ஃபாத்திஹால. கடைசி சூறால குல் அஊது பி ரப்பின் நாஸ். ரப்புன்னு அல்லாஹ் தஆலா முடிக்கிறான்மா. அல்லாஹ்வை இந்த ஆலமீன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க தஃப்சீர் ஆசிரியர்னா, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா பொருட்களையும் இது குறிக்கும். இந்த சொல்ல ஒருமை இல்ல. பன்மையா இருக்கு. இது வந்து ஒரு பன்மை சொல். ஆலமீன்ங்கிறது ஒரு பன்மை சொல். அந்த சொல்லுல ஒருமை இல்ல. வானங்கள்ல உள்ள படைப்புக்கள், தரையில உள்ள படைப்புக்கள், கடல்ல உள்ள படைப்புக்கள் எல்லாமே இன்னும் எத்தனை யுகங்கள், எத்தனை உலகங்கள் இருக்கோ எல்லாமே அகிலங்கள். ஃபர்ரா அபு உபைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா சொல்றாங்க, ஆலம்ங்கிறது பகுத்தறிவுள்ள மனிதன், ஜின், வானவர், ஷைத்தான் இவங்கள மட்டும்தான் குறிக்கும். விலங்குகளுக்கு இந்த சொல் பொருந்தாதுன்னு சொல்றாங்க. எப்படியோ இது எல்லாவற்றையும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதுக்கு வந்திருக்குமா. இந்த ஆலம் அப்படிங்கிற சொல் வந்து அலாமத், அலாமத் அப்படிங்கிற சொல்ல இருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப அதாவது கொஞ்சம் நீங்க அந்த அந்த சுவைய யோசிக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் தேவம்மா. ஏன்னா இதுல நெறைய ஆலிமாக்கள் இருக்கீங்கம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலாமத் உங்க நெறைய இடத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த அலாமத் அப்படிங்கிற சொல்லுல இருந்து ஆலம் வந்திருக்கு. அலாமத்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அடையாளம்னு அர்த்தம். ஒரு விஷயத்துக்கு அடையாளம். இதுக்கு என்ன அடையாளம்னு கேட்போம்லம்மா அதான். அதாவது ஒட்டுமொத்த உலகங்களும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். படைச்சவன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்னது? இந்த உலகங்கள் தான். இதெல்லாம் பார்க்கிறப்ப கண்டிப்பா அல்லாஹ் ஒருத்தன் இருக்க முடியும். ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு இருந்தா கண்டிப்பா இது எதுவுமே இயங்க வாய்ப்பே கிடையாது. ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு இருந்திருந்தா அத்தனையும் உடைப்பட்டு போயிருக்கும். செயல்பட முடியாது. அப்போ அகிலங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் அலாமத்தாகவே இருக்கின்றது. ஆலம் என்பது அல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான். ஏகன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அலாமத்தாக இருக்கிறது. அடையாளமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அர் ரஹ்மானிர் ரஹீம் தொடர்ந்து மற்ற விஷயங்களுக்கான தஃப்சீர அடுத்த பகுதியில பார்ப்போம்மா.